பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். தீர்த்துக்குரியவர்களை நேற்றைய தினம் முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களுக்கு சென்று ஜனங்களை நான் போய் சந்தித்தேன். வீடு சந்திப்பு மதத்தில் ஒரு நாள் கூட்டம் நடக்கின்ற பொழுது ஜனங்கள் நாம் எங்கே கூட்டங்களை நடத்துகிறோமோ அங்கே வருகிறார்கள். ஆண்டவரை சேர்ந்து ஆராதிக்கின்றோம். கூட்டத்தின் இறுதியிலே நாம் அவர்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கின்றோம். ஆனால் இதுபோன்ற விடுமுறை காலங்களிலே ஜனங்களுடைய வீடுகளுக்கு தேடி சென்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அது ஒரு நல்ல அனுபவம். சிங்கத்தை அதன் குகையிலே போய் சந்தித்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் வீடுகளுக்கு சென்று சந்திக்கிற பொழுதுதான் இவர்கள் இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறார்களா என்றெல்லாம் நாம் அறிய வருகிறோம். அப்பொழுது அது மிகவும் பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. அடுத்தாப்புல ஒரு வீட்டில் போய் ஜெபிக்கும் பொழுது அங்கே என்ன விதமான ஆவிகள் செயல்படுகிறது, அவர்கள் என்ன விதமான கட்டுகள் மத்தியில் இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும், அந்த ஆவி எப்படி பகுத்தறியணும், எப்படி துரத்தணும், இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வீடுகளுக்கு சென்று சந்திப்பது என்பது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. காலையில் போயிட்டு நைட்டு தான் வந்தேன். தீர்த்துக்குரியவர்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறது. நாளை தினத்திலே மார்த்தாண்டத்தில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் காலை 10 மணிக்கு நடைபெறும். வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக அந்தோனியார் கோயில் மற்றும் வெடியுச்சம் கோயிலுக்கு போகிற வழி இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா முதல்ல லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அங்கே போயிடாதீங்க, நமக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட் சைடில் மேலே படியேறி வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் நடக்கும். கூட்டத்தின் இறுதியிலே தனித்தனியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அதுபோல் உங்களுக்காக மிக சிறப்பான உணவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். தீர்த்துக்குரியவர்களே, மார்த்தாண்ட பகுதியில் நிறைய பேர் டெய்லி நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறீங்க. திரளாய் வந்து பங்கேற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 to 12 மணி வரைக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக நாசரேத் தேவனுடைய மாளிகையிலே நான் இருந்து ஜனங்களை சந்திப்பேன். யார் என்னை வந்து பார்க்க விரும்புகிறார்களோ, பேசி ஜெபிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் தாராளமாக வரலாம். கரெக்டாக 12 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். அதனால் சீக்கிரமாக நீங்கள் வாருங்கள். மாதந்தோறும் 2வது ஞாயிறு காலை 10 to 12 மணி வரைக்கும் என்னை சந்திக்கலாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாளிகையிலே அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடந்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா வசதிகளும் இருக்கிறது. மிக சுவையான 3 வேளையும் விதவிதமான உணவுகள், 3 நேர ஜபங்கள், குருவானவருடைய வருகை, அவர்களுக்கான சரியான வார்த்தைகள் என்று அங்கே எல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை உலாவி வருகிறது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வயதான காலத்தில் இருப்பீர்கள் என்றால் எப்படியாவது இந்த முதியோர் இல்லத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளில் பிறந்த நாட்கள் வருகிற பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக, அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிற
பெற்றோர்களுக்கு நீங்கள் இலவசமாக உணவளிக்கலாம், விருந்தளிக்கலாம். இன்றைக்கும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அன்பு மகள் சஜிதா அவருடைய மகனுடைய நினைவு நாள் என்கிறபடியினாலே அவர்கள் விசேஷித்தமான உணவை வணங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நாம் வாழ்த்துகிறோம். பிரியத்துக்குரியவர்கள், அங்கே இருந்து தங்கி பணிபுரிய ஜெபம் நடத்த பாஸ்டர் நமக்கு தேவைப்படுறாங்க, நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க, சமையல் செய்கிறவங்க நமக்கு தேவைப்படுறாங்க என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் கடைசி வசனம் 43வது வசனம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் கடைசி வசனம். சாலமன் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். சாலமன் ராஜா என்பவர் மிக பெரிதான ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஹிஸ்டரியில் இல்லைன்னா அந்த உலகத்தின் வரலாற்றிலேயே மிக சிறப்பான ஒரு ஆட்சியை புரிந்தவர் தான் சாலமோன் ராஜா. தங்கங்கள் கொட்டி கிடந்தன, வியாபாரங்கள் செழித்தன. எந்த ஒரு ராஜாவும் கப்பலை விட்டு தங்கத்தை சம்பாதிக்கல, அவர் சம்பாதிச்சார். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினார், அரண்மனையை கட்டினார், ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டினார். அவருடைய வேலைக்காரர்களுக்கு என்ன நம்பர்ஸே கிடையாது. யூ கான்ட் கவுண்ட் த சர்வன்ட்ஸ், யூ கான்ட் கவுண்ட் த சோல்ஜர்ஸ், யூ கான்ட் கவுண்ட் த ஒர்க்மென் ஆஃப் கிங் சாலமன். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஆட்சி, மிக சிறப்பான சாப்பாடு. மக்களெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து சாலமன் ராஜா ஒருக்காவது பார்த்துடலாமா, அவர் ஞானத்தை கேட்டுடலாமான்னு அவங்க கிடந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய மகனாகிய ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்தார். இது காரியம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதுனால், எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கிங்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கிறவர், கவர்மெண்ட் ஒரு பெரிய அஃபீஷியல், ஒரு டைம் பீரியட் தான், அவ்வளோதான். அதுக்கு மீறி ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாது. கடவுள் ஒரு நாள் நியமிச்சிருக்கிறார். அது வரைக்கும் அவங்க என்னென்னாலும் செஞ்சுக்கலாம், எவ்வளோ நாளும் ஆட்சி செய்யலாம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த காலம் மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. இதைத்தான் இங்கே நாம் காண்கின்றோம். எவ்வளவோ சிறப்பான ஆட்சி செஞ்சார் சாலமோன் ராஜா. ஆனால் ஒரு நாள் வந்த உடனே அவருக்கு இல்லாமல் போயிட்டார். இன்னொருவர் அவருடைய மகன் ரெகொபெயாம் அங்கே வரார். எனவே மனிதர்களுடைய வல்லமை, மனிதர்களுடைய மகிமை, மனிதர்களுடைய செல்வம், மனிதர்களுடைய கண்களுக்கு முன்னால் காணப்படுற செல்வந்தர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும். அதுக்கு பிறகு அவைகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள். இன்னொருவர் ஒரு இடத்துக்கு வருவாங்க. இதை நாம் புரிந்து கொண்டாலே குழப்பங்களுக்கு அங்கே அவசியம் இல்லை என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக இருக்கலாம். என்ன இப்படியாக இருக்கிறது, என்ன இப்படி எனக்கு இன்னும் ஒன்று நடக்கலையே அப்படிலாம் நீங்கள் கவலைப்படலாம். எதுவோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காலம்தான், ஒரு நெருக்கிற மனுஷர்களுக்கு, நெருக்கிற வியாதிகளுக்கு ஒரு டைம் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு அந்த வியாதி உங்களை துன்பப்படுத்த முடியாது, அதுக்கு பிறகு அந்த பிசாசு உங்களை துன்பப்படுத்த முடியாது, அதுக்கு பிறகு அந்த பொல்லாத மனுஷன் உங்களை துன்பப்படுத்த முடியாது. அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் நம்மளை ஆளுகை செய்ய முடியும். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமான காலங்கள் வரும். ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாய் வரும். இந்த நாளில் சாலமோன் ராஜா போயிட்டாரு, ரெகொபெயாம், இது ஒரு மாற்றம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாற்றம் வரும். அதைத்தான் நாம் இந்த முதலாவது பகுதியில் பார்க்கிறோம். கஷ்டம், கண்ணீர், கவலை, தரித்திரம், அவமானம், வேதனை, வெட்கம், இட்ஸ் நாட் பெர்மனன்ட். கர்த்தருடைய பிள்ளையாகி உங்களுக்கு அது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் வரும்போது அதெல்லாம் போ அப்படின்னு சொல்லி கர்த்தரை விரட்டிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தலையில் மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு ஏராளமான செல்வங்களையும் கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு விருப்பமுடையவராக இருக்கின்றார். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்போன்னு தூர போட்டுட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரெகொபெயாமை கொண்டு வந்தது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை கொண்டு வருகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை கொண்டு வருகிறார், செல்வங்களை கொண்டு வருகிறார், ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பெரிதாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பணக்காரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவங்களை அகற்றிட்டு கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போய் வைக்க போகிறார். உங்களை ஆண்டவர் உயர பறக்க செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறார். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். வாழ்க்கை என்பது ஒரு மாற்றம் நிறைந்தது. அதுதான் லைஃப் இஸ் நத்திங் பட் ஆல்வேஸ் there is change. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார், ஆசீர்வாதமான மாற்றங்களை கொண்டு வருவார். இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குமா? லைஃப் சோர்ந்து போகுது இல்லையா? சில நேரங்களில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் தருத்திரம், எப்போ பார்த்தாலும் அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, எப்போ பார்த்தாலும் பயந்து 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 வாழ்கிற இந்த வாழ்க்கை, இப்படி தான் என் காலம் இருக்குமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, மாற்றம் ஒரு நாள் வரும். திடீர்னு ஒரு நாள் அது கஷ்டம்லாம் போய் நல்ல காலங்கள் உங்களுக்கு வரும். இதை ஆண்டுடைய பிள்ளையாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். ரெகோபெயாமை கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி கொண்டு வருவார். பாருங்க, 2வதாய் பாருங்க, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியினால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகி சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை வளைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்து வந்து ரெகோபெயாமை நோக்கி. சாலமோன் ராஜா அங்கே மறிச்சிட்டாரு, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. ரெகோபெயாம் ராஜாவாக போகிறாரு, எல்லாரும் ராஜாவாக்கிட்டாங்க அவரை. அப்பொழுது அது வரைக்கும் சாலமோன் ராஜாவுக்கு பயந்து இன்னொரு நாட்டில் போய் ஒளிந்து இருந்த யெரொபெயாம் அதை குறித்து கேள்விப்படுறார். அவருக்கு அது கவலையாக இருந்திருக்குமா, துக்கமான செய்தியாக இருந்திருக்குமா, ராஜா இறந்துட்டார் அப்படின்னு? இல்லை இல்லை, சந்தோஷமான செய்தியாக இருந்திருக்கும். என்னை அழிக்கணும்னு சொன்னால், என்னை கொல்லுவேன்னு சொன்னால் அவன் செத்துட்டான். இனி எனக்கு கவலை இல்லை, இனி நான் இஸ்ரவேலுக்கு போவேன், இனி நான் ராஜாவாயிருவேன், அப்படி தானே அவர் நினைத்திருப்பார். அவர் சாலமோன் ராஜா மறிச்சது வந்து யெரொபெயாமுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி. உடனே மக்கள் அதே மாதிரி அவரை கூப்பிடுறாங்க. உடனே சந்தோஷமா அவர் ஒளிஞ்சிருந்தார், இப்போ இஸ்ரவேலுக்கு வந்துட்டார். இனி ஒளியணும் அவசியம் இல்லை, கொல்ல தேடின்னு சாலமோன் ராஜா மறித்து விட்டார் அல்லவா. ஒரு மனிதனுடைய முடிவு வரும் பொழுது, ஒரு ஆட்சியுடைய முடிவு வருகிற பொழுது, ஒரு பணக்காரருடைய முடிவு வருகிற பொழுது, ஒருவர் ரிட்டையர்டாகி ஓய்வு பெறுகிற பொழுது, அது எப்படி யெரொபெயாம்களாலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் கேள்வி. யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவெல்லாம் ஒளிஞ்சான் அப்படிங்கிறாங்க. ஒளிஞ்சாண்டா, இனி நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் நன்மை பெற்றார்களோ அவர்களெல்லாம் ஐயோ ஓய்வு பெற்றுட்டாரே, ரிட்டையர்ட் ஆகிட்டாரே, ஐயோ இவங்க ஆட்சி போயிட்டு அவங்க கவலைப்படுறாங்க, கண்ணீர் சிந்துறாங்க. நன்கு கவனிக்க வேண்டும். சாலமோன் ராஜாவுடைய மரணம் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய கண்ணீரை வரவழைத்திருக்கும், நல்ல ராஜா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் யெரொபெயாமுக்கு அது நல்ல செய்தி, நல்ல சந்தோஷமான செய்தி. மீசியை முறுக்கி விடுறாரு, ஒழிஞ்சிட்டான்டா, செத்துட்டான்டா. அதே மாதிரி மக்கள்லாம் வாரம் அவன் போயிட்டான், இனி நீங்கள் வந்து எங்களுக்கு ராஜா வருங்கன்னு கூப்பிட்டு விடுறாங்க. அவன் உடனும் வரான், யெரொபெயாம் வரான். பிரியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் பதவி நம்முடைய கையில் இருக்கிற வரைக்கும், பணம் நம்முடைய கையில் இருக்கிற வரைக்கும், நமக்கு அழகும் பலனும் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நாம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் என்றால், எல்லோரையும் நேசிப்போம் என்றால், முடிந்தவருக்கு கனிவாய் நான் நடந்து கொள்வோம் என்றால், யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு நாம் வாழ்வோம் என்றால், கனி கொடுக்கிற மரமாக இந்த பூமியிலே நாம் இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆளுகை செய்யும் என்றால், முடிந்த வரைக்கும் பிறருக்காக நாம் வாழ்வோம் என்றால், ஒரு நாள் நமக்கு வரும்பொழுது, இந்த பூமி விட்டு நான் கடந்து போகும் பொழுது வருத்தப்படுவாங்க, ஐயோ இப்படி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் நம்ம நேசிப்பாங்க, எத்தனை பேர் நமக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க. எவ்வளவு நல்ல மனிதன். அந்த புகழ், அந்த பெயர், கீர்த்தி உலகம் முழுவதும் பரவும். நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களை குறித்து எல்லாரும் உயர்வாக பேச வேண்டும், எல்லாரும் உங்களை நேசிக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். செத்துட்டான்டா, ஒளிஞ்சிட்டான்டா, அவன் கதை முடிஞ்சிட்டான் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சமீபத்திலே நடந்த எலெக்ஷன்ல
ஒரு கவர்மெண்ட் பக்கத்து ஸ்டேட்டில் கீழே விழுந்துருச்சு, இன்னொரு ஆட்சி வந்திருக்கு. இப்போ அவர் கவர்மெண்ட் போன பிறகு பேப்பரில் எழுதுறாங்க அவர் ஆட்சி சரியில்லை, அவருடைய ஆட்கள் இப்படி ஊழல் செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ண, மக்களுக்கு நன்மையே செய்யலை, எல்லாத்துலேயும் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஃபுல்ஃபில் பண்ணலை. அவருடைய ஆட்சியுடைய அலங்கோலங்கள்லாம் போட்டு அதனால தான் மக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து ஓட்டு போட்டாங்க. ஒரு சீட்டு கூட கிடைக்கல. இப்போ விழுந்து கிடந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போ மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, இந்த ஆட்சி போகணும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எதற்கு? 5 வருடத்திலே அலங்கோலமாக இருந்தபடியினாலே, மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிவிட்டு செய்யாமலே போய் தனக்கு நன்மை செய்தபடியினாலே அது ஆட்சி போகணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, போனவொன்னு சந்தோஷப்படுறாங்க. இதுதான் உலகம். நமக்கு பலம் இருக்கும், நமக்கு பணம் இருக்கும், நமக்கு அழகு இருக்கும், நமக்கு திறமை இருக்கும், வாலிபம் இருக்கும், முறுக்கு இருக்கும், நமக்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்து முடிக்கலாங்கிற ஆள்பலம் இருக்கும், பணபலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கொஞ்ச காலம்தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம் முடிந்தளவு எல்லோருக்கும் பிரியமானவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், ஒருவரையும் பகைக்க வேண்டாம், ஒருவரையும் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம், ஒருவரையும் கெடுத்து பேசி இன்பம் காண வேண்டாம். பிரித்துக்குரியவர்களே, யாரையும் குறித்த கசப்பை நாம் மனதில் நாம் சுமக்க வேண்டாம். ஒருவரை அழிக்க வேண்டும் என்றே சவுல் ராஜா மாதிரி நம்ம வாழ வேண்டாம். மாறாக நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார் அல்லவா? யார் அவர்? நம்முடைய தகப்பன். நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அதை போலவே நாமும் நமக்கு எல்லாம் நலமாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் உதவி செய்கிறவராக நாம் வாழ வேண்டும். இந்த மாதிரி யெரொபெயாம் அங்கிருந்து ஓடி வந்தான செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நாம் உதவி செய்வோம். நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு யாராவது உதவி செய்வார். நாம் எல்லாரையும் தூக்கி விடுகிற பொழுது நம்மையும் எல்லாரும் தூக்கி விடுவார். நாம் எல்லாருடைய காயங்களை ஆற்றுகிறவராக வாழ்கிற பொழுது நம்முடைய காயங்களை ஆற்றுவார். நாம் பிறருக்கு என்ன அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி தான் நமக்கும் அளக்கப்படும். ஒருவர் பதவிக்கு வரும் பொழுது, புகழுக்கு வரும் பொழுது, பணத்துக்கு சொந்தக்காரராய் மாறுகிற பொழுது ஆண்டவர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்கிறான், எப்படி நடந்துக்கிறான், எப்படி பேசுகிறான். God is watching. கடவுள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறார். கவனிச்சுட்டே இருந்துட்டு நல்லா இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, இல்லைன்னா கட் பண்ணி விட்டுறார். எனவே நாமும் இந்த பூமியிலே எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக வாழணும். கிறிஸ்தவம் என்பது வேறு எதுவும் அல்ல, அன்பு, லவ், ஆண்டவர் மேலேயும் இந்த உலகத்து மக்கள் மேலேயும். இரண்டாவதாக உதவி செய்வது, எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள், அவங்க எல்லாம் யெரொபெயாம் டீம் எல்லாரும் மொத்தமாக ராஜாக்கிட்ட வராங்க. ரெகொபெயாம் அப்போ தான் இஸ்ரேலுக்கு கிங்காக மாறியிருக்கிறார். அப்படி தோரணே அவர் உட்கார்ந்து அப்பாவுடைய சீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். சாலமோன் ராஜாவுடைய மகன் இல்லையா, புதுசாக பதவியேற்று அப்படி உட்கார்ந்துருக்கார். அப்போது உடனே யெரொபெயாம் எகிப்திலேருந்து வந்துடுறாரு. மக்கள்லாம் கூடுறாங்க. கூடி ராஜாக்கிட்ட வராங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங். அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3வது வசனத்தில் பின்பகுதியை பாருங்கள். யெரொபெயாமும் இஸ்ரவேல் சபை அணைத்து வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுதுமே சேவிப்போம் என்றார். யெரொபெயாம் வாராரு, எல்லா மக்களும் வராங்க. ராஜா அப்படிங்கிறாங்க. சாலமோன் ராஜாவுடைய மகன் மேலே உட்கார்ந்துருக்காரு. என்ன அப்படிங்கிறாரு? எல்லாம் சொல்கிறாங்க, ராஜா உங்கள் அப்பா சாலமோன் ராஜா எங்கள் மேலே நிறைய சுமையை வச்சார், நிறைய டேக்ஸ் போட்டார், எங்கிட்ட அது காசு இது காசுன்னு சொல்லி வாங்கிட்டே இருந்தார். ஏழை ஜனங்கள் இருப்பதெல்லாம் ராஜா கொடுத்துட்டோம். ரொம்ப சுமையாக எங்கள் மேலே வச்சுட்டார். சுமக்க முடியாத சுமை, எங்களுக்கு கஷ்டம். இப்போ அவர் ஆட்சி முடிஞ்சிருச்சு, அவருடைய மகனாகி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. எங்கள் சுமையை லகுவாக்குங்க ராஜா, எங்களுக்கு சுமக்க முடியல, எங்களுடைய டேக்ஸ் எல்லாம் குறைங்க, ஒரு சுகமான வாழ்க்கையை தாருங்க, நீங்கள் அப்படி செய்யுங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் உண்மை சேவிப்போம், உமக்கு நாங்கள் மக்களாக இருப்போம்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை அவர்கள் வைத்தார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். சாலமோன் ராஜாவுடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்த உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க,
நீங்கள் சுமையை லகுவாக்குங்கப்பா ராஜா. உங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். சாலமோன் ராஜாவை பற்றி உயரமாக நாம் பேசுகிறோம். அவர் ஞானவான் என்று சொல்லுகிறோம். எல்லாம் உண்மைதான், பணம் சம்பாதிச்சார் உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் மக்களை வட்டி வரியினால் கசக்கி பிடிந்தார். அதுதான் மக்கள் சொல்கிறாங்க, தயவுசெய்து வேண்டாம், நீங்கள் சுமையை லகுவாக்குங்க. நீங்கள் அப்படி மட்டும் செய்க ராஜா, நாங்கள் கடைசி மட்டும் உமக்காக வாழ்வோம், உமக்கு நாங்கள் சேவகம் செய்வோம் சொல்லி ஒரு வேண்டுகோளை எங்கே வைக்கிறாங்க என்று காண்கிறோம். இதனாலே இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், ஆசிரியர்கள்ட்ட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டை வேலைக்காரர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், சுமையை லகுவாக்குங்க. வேண்டாம், சுமையை லகுவாக்குங்க. முடியல கொஞ்சம் எல்லாத்தையும் ஈஸியாக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த உலகம் முழுவதுமே மக்கள் சொல்லுகிறார்கள், சுமையை சுமக்க முடியல, வியாதியை சுமக்க முடியல, பொல்லாத மனிதனுடைய வார்த்தைகளை சுமக்க முடியல, பிசாசுடைய கோஷ்டங்களை சுமக்க முடியல, எங்களுக்கு சுமக்க முடியல, லகுவாக்குங்க. எல்லா இடங்களிலும் சத்தமாய் கேட்கிறது, லகுவாக்குங்க. டோல்கேட்டில் காசு கட்டி முடியல, அதை லகுவாக்குங்க. லாரி டிரைவர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, முடியல, லகுவாக்குங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்கி தாருங்க. படித்து முடித்த பட்டதாரிகள் அங்கே குரல் எழுப்புறாங்க, எங்களுக்கு பணம் தாருங்க, எங்களுக்கு சுமையை லகுவாக்கு, கஷ்டமாக இருக்குது, பணம் இல்லாமல் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது, செலவினங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, எனவே இந்த கஷ்டத்தை எங்களை விட்டு இறக்குங்க, எங்களுடைய கோஷ்டங்களை பாவ சாபங்களை என்றிருந்து இறக்குங்க, சுமக்க முடியல. வாலிப வயசுல முறுக்கு இருக்கும்போது பாவம் செஞ்சுட்டேன், கை நீட்டி அடிச்சுட்டேன், அன்னையுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன், இப்போ இந்த சாபம் என்ன தொடருது, எனக்கு சுமக்க முடியல, இயேசுவே இது சுமையை ஏன்றிருந்து நீங்க இறக்குங்க. அநேகர் ஆண்டவர்கிட்ட வந்து கதறாங்க, வயதான காலத்துல வந்து கதறாங்க, வாலிபம் இருந்த பொழுது வெலன் இருந்த பொழுது நிறைய பாவத்தை செய்தேன், இப்பொழுது சாபமாக மாறி என் மீது இருக்கிறது, எனக்கு தாங்க முடியல, இறைவா அந்த சாபத்தை எடுத்து போடும், இறைவா என் பிள்ளைகள் படுற கஷ்டத்தை தாங்க முடியல, சுமையை எடுத்து போடு, லகுவாக்கும். வேலை பார்க்கிற இடத்துல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, இதுல இருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா, என் சுமையை லகுவாக்க மாட்டீரா. இன்றைக்கு அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலக பிரமாண மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு, சுமையை யாராவது லகுவாக்க மாட்டார்களா, சுமையை லகுவாக்க மாட்டார்களா, தாங்க முடியவில்லையே, இவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியவில்லையே. வாட்ச்மேனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய கம்பெனியில் வாட்ச்மேன் இருக்காங்க, ஹோட்டல் வாசல் எல்லாம் வாட்ச்மேன் இருக்காங்க. காலையில் போனாங்கன்னா இரவு வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணுங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் உட்காருவாங்க, டீ குடிக்கிறதுக்கு நேரம் போய் உட்காருவாங்க, என் நேரங்களில் நின்றுக்கிட்டே இருக்கணும், கால் வலிக்க நின்றுக்கிட்டே இருக்கும், வெறிக்கோஸ் வரும், காலெல்லாம் மூட்டில் வலிக்கும், பாவங்க. வாட்ச்மேனாக வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஹோல் டே அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கேட்ரிங் வேலை பார்க்குற, ஹோட்டல் கேட்ரிங் வேலை பார்க்குறவங்க, சர்வராக இருக்கிறவங்க நின்றுக்கிட்டே இருக்கணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தாலே பாவமாக இருக்கும். அப்போ அவங்க நினைப்பாங்க, இந்த சுமையன்றது யாராவது லகுவாக்க மாட்டாங்களா, என் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு நான் இதை விட்டுடலாமே, நான் லகுவாக்க மாட்டாங்களா, அப்பா என்னை ஆசீர்வதிப்பீங்களா, ஆசீர்வதிச்சு அந்த வேலையை நான் விட்டுடலாமே, என் சுமையை லகுவாக்க மாட்டீங்களாப்பான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எவ்வளவோ பேர் உழைக்கிறாங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, கடன்களை அடைப்பதற்காக, வட்டிகளை கெட்டுவதற்காக, நல்ல காரியங்களை செய்வதற்காக எவ்வளோ பேர் இன்னைக்கு உழைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் காண மாட்டேங்குது, வருமானம் காண மாட்டேங்குது, சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒருவேளை சுமை சுமக்கிற சகோதரா, நீங்களும் இன்னைக்கு சொல்லலாம், என் சுமையை லகுவாக்குங்கப்பா இசப்பான்னு சொல்லலாம். அவர் ஒருவரே உங்களுடைய சுமைகளை லகுவாக்க முடியும், யாராலும் லகுவாக்க முடியாது. இயேசு ஒருத்தர் தான் சுமைகளை லகுவாக்குகிறவர். இயேசு ஒருத்தர் தான், நீ கஷ்டப்படாதப்பா, நான் உன் சுமையை சுமக்கிறேன், என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்கிட்ட வா, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், என்கிட்ட வா, உன் கவலைகளை நான் மறக்க செய்வேன், உனக்கு நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன். ஒரே ஒருவர் தான் நம்முடைய சுமையை லகுவாக்க முடியும்.
ஒரே ஒருவர் தான் நமக்கு புது வாழ்வு தர முடியும். ஒரே ஒருவர் தான் நம்மை குப்பையிலும் பொழுதிலும் இருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்ய முடியும். அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இயேசு நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவராக இருக்கின்றார். நீங்க வேற என்னவும் செய்ய வேண்டாங்க. எந்த இடத்துக்கும் நீங்க யாத்திரை போக வேண்டாம். என்ன காசும் கொடுக்க வேண்டாம். ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டில் அரைக்கதவை போட்டி முட்டங்கால் போட்டு இயேசுவே என் சுமையை லகுவாக்குங்க. எனக்கு இந்த வியாதியை தாங்க முடியல. என் பிள்ளையுடைய பாடுகளை என்னால் பார்க்க முடியல. வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். பணம் நெருக்குது. என் பாவம் என்ன நெருக்குது. நான் செஞ்ச பாவங்கள் நெருக்குது. இறைவா, எப்படியாவது மனம் இறங்குங்க. எப்படியாவது மனம் இறங்கி எனக்கு இது சுமைகளை என்னிருந்து எடுத்துருங்கப்பான்னு சொல்லி லகுவாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் தூங்குங்க. காலையில் பார்க்கும்பொழுது உங்களுடைய சுமைகளை ஆண்டவர் இறக்கியிருப்பார். உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். இங்கே இந்த ராஜா சுமையை லகுவாக்காமல் நிறைய சேட்டை பண்ணார். நம்முடைய ராஜா அப்படி அல்ல. கண்டிப்பாக நம்முடைய சுமையை இறக்குவார். வேறு எங்கு போய் உங்கள் சுமை இறக்க முடியாதுங்க. பாவ சுமைகள் இறக்க முடியாது. வியாதி சுமைகள் இறக்க முடியாது. ஆனால் ஏசப்பாவுடைய சுமையை, ஏசப்பா சமூகத்துக்கு வரும் பொழுது உங்கள் சுமைகள் இறக்கப்படும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சுமை இறக்கிற கர்த்தர் உங்களுடைய சுமையை இறக்கி போடுவார். நான் செய்து ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி 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 நன்றி. அப்பா இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டவரே இந்த வேதனை எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஐயா, எவ்வளோ பேர் ஆண்டவரே சுமையை சுமக்க முடியாமல் இருக்கிறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரி ஏசப்பாட்ட வாங்க, சகோதரா ஏசப்பாட்ட வாருங்க. ஆண்டவர் உங்கள் சுமைகளை அவர் தன் மீது வைத்துக் கொள்வார். எவ்வளவு பண நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அந்த சுமை ஆண்டவர் மேலே இறக்கி வச்சு முடியலப்பான்னு சொல்லி தருத்திரத்தை தாங்க முடியல. கடங்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை தாங்க முடியல. எதையும் தாங்க முடியல. வாங்கப்பா, எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்பொழுது இயேசு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு மனம் இறங்குவார். என்ன கஷ்டம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அதை இறக்கி வச்சுருங்க. நீங்கள் சுமக்காதீங்க. உங்களால் சுமக்க முடியாது, வியாதியை தாங்க முடியலையா, அப்பாட்டை இறக்கி வச்சுருங்க. அவர் பார்த்து கொள்வார். கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ராபா கபாலா சந்தரோனியா கபோனா தியாகாரா. இன்றைக்கு இப்பொழுது 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 ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குகிறார். கண்களை சுகமாக்குகிறார். இதயத்தை தொட்டு அவர் புது இருதயமை மாற்றுகிறார். கிட்னிகளை புது கிட்னிகளை மாற்றுகிறார். மூச்சு குழாய்களில் அடைப்புகளை கற்று திறக்கிறார். இதய அடைப்புகளை திறக்கிறார். எங்கெல்லாம் அடைப்பு இருக்குதோ கற்று திறக்கிறார். எப்பொழுதுதான் புண்ணு இருக்குதோ கத்தர் அதையெல்லாம் மறைய பண்ணுகிறார். கட்டிகளை மறைய பண்ணுகிறார். வேதனைகளை மறைய பண்ணுகிறார். செயல்படாத அவயங்களை இயேசு செயல்பட வைத்து கொண்டிருக்கிறார். மருந்து மாத்திரைக்கே பணம் போகுது. ஒரு நாளைக்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோம். வேண்டாப்பா, இலவசமான விடுதலை அவர்களுக்கு தந்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்த. பல நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கே நிரந்தரமான வருமானத்தை ஆண்டவரை நீங்கள் உருவாக்கி தாருங்க. அதிசயங்களை காணப்படுங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே செய்து அவர்களை ஆசீர்வதிங்க. அப்படியே ஆண்டவரை தோத்திரமே. நம்முடைய பிள்ளைகள் பல நெருக்கடி மத்தியில் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல, ஊரில், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக, குடும்பத்தார் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, இல்லைனா பல காரணங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கு பல வருஷமாக நடக்குது. நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் வரலை, சாப்பிட முடியல, நடக்க முடியல, எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, தனிமையில் வாடுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரை எதிர்காலத்தை குறித்து பயந்து வாழ்கிறவர்கள் உண்டு. என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்பவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பல வருடமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. போதைக்கும், கஞ்சாவிற்கும், சாராயத்திற்கும், மொபைல் ஃபோனுக்கும், பைக்குக்கும் அடிமையாக இருக்கிறவர், கெட்ட வார்த்தைக்கு அடிமையிலாக இருப்பவர், சண்டை போடுறவங்க, அப்பா அம்மாட்ட எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறவங்க, ஆண்டவரை முன்னப்பட தெரியாதுன்ட்டு சோசியல் மீடியா மூலம் பழகி ஓடி போயிடுன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகள் சந்திங்கப்பா, சந்திங்க. புதுப்படைப்பாய் மாற்றுங்க. குடும்பங்களில் சந்தோஷத்தை கொண்டு வாருங்க. இசப்பா, எதையும் தோட்டத்தில் உலாவியது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகள்லையும் உலாவுங்க. மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு கடைக்குள்ளும், தோட்டத்திற்குள்ளும், விவசாய நிலங்கள், கப்பல், மீன் பிடிக்க போகிறவங்களுடைய போட்டுக்குள்ளும்
வாகனங்கள் பிரயாணப்படுறவங்க கூட ஒவ்வொரு கூட உடைய பிரசன்னம் பிரவேசிக்கட்டும். ஆண்டவர் வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்கள். அப்பா பலங்குண்டாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசிரியர் அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு தங்குவதற்கு அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க. இங்கே வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்தாவுடைய ஐக்கிய உலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் வைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.